தேசிய மகளிர் குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நடிகை குஷ்பு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக தற்பொழுது இருந்து வந்த நடிகை குஷ்பு அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கனவே கொடுத்த நிலையில அந்த ராஜினாமா கடிதம் என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சரகம் அந்த கடிதத்தை ஏற்றிருப்பதாக 2 கடிதமும் அவருடைய பக்கத்திலிருந்து, அதாவது அவருடைய PRO மூலியமாக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 2023 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டிருந்தார். அன்றிலிருந்து பல்வேறு பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து நேரடியாக அவர் கள ஆய்வு செய்து வந்த நிலையில தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தற்போது இந்த கடிதத்தை அவங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த கடிதமானது தற்போது ஏற்கப்பட்டு தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக குஷ்பு அவர்கள் நேரடியாக என்ன காரணத்திற்காக தன்னுடைய பதவி ராஜினாமா செய்திருக்கிறார், வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவருடைய அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. இன்னும் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளாக அது குறித்தான அறிவிப்பை குஷ்பு அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றா, நிச்சயமாக சரியாக ஓராண்டுக்கு பிறகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். குறிப்பாக பாஜகவிலும் கூட மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த முடிவுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது? வேல்முருகன், தொடர்ச்சியாக அவர் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பிரச்சார கூட்டங்கள்ல பங்கேற்பதற்கு அவருக்கான அந்த பெயர் பட்டியலில் பெயரானது இடம்பெற்றிருந்தது. ஆனால் அப்பொழுது உடல்நிலை காரணத்தின் காரணமாக அவர் பிரச்சாரத்தில் பங்கேற்பதிலிருந்து விலக்கி கொண்டார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் பாஜக சார்ந்த பல நிகழ்ச்சிகள்ல நேரடியாக பங்கேற்கக்கூடிய நிகழ்வு என்பது குறைவாகவே நம்மளால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அவர் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக தன்னுடைய செயல்பாட்டுல பல நிகழ்வுகள்ல பங்கேற்றிருந்தார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அந்த விவகாரத்தில் கூட நேரடியாக அவர் பல கள ஆய்வுகளை செய்வதற்கு பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருந்தார். அதற்கு பிறகு குறிப்பாக கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ச்சியாக பங்கேற்று வந்திருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக குறிப்பாக இந்த பதவிக்கான அந்த விலகல் குறித்தான அந்த அறிவிப்பு என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கியதும் தற்போது அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதும் மட்டுமே தற்போது கடிதத்தின் வாயிலாக நம்மால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையில என்ன காரணத்திற்காக குறிப்பாக இந்த பதவிக்கான விலகலுக்கான காரணம் என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக குஷ்பு அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவருடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது அது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவர் தொடர்பு எல்லைக்கு வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக என்ன காரணம் என்பதை அவர் தெரிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் தருணத்தில் குஷ்புவோட பேர் இருக்கும் அப்படின்ற பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கூட செய்தியாளர்களும் இந்த கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில இந்த பதவி விலகல் அப்படின்றது நடந்திருக்குது. வேறு ஏதேனும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ந்து அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் அவர் கட்சியில் நீட்டிப்பதை நம்மளால் பார்க்கிறோம். கட்சியை பொறுத்தளவிற்கு அவருக்கு செயற்குழு பொறுப்பு என்பது தேசிய அளவுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர் குறிப்பாக 1000 விளக்கு தொகுதியில சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவர் போட்டியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது கிடைக்கவில்லை. ஆனால் குறிப்பாக முக்கியமான ஒரு பொறுப்பாக பார்க்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பொறுப்பு என்பது குஷ்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பொறுப்புல கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த ராஜினாமா கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏன் குஷ்பு திடீரென்று ஒரு முக்கியமான பொறுப்பு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பொறுப்புல இருந்து விலகுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக இது அவங்களுக்கு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள்ல எதுவும் பிரச்சனை இருக்கிறதா அல்லது வேற ஏதாவது காரணமா இந்த பதவியில நீட்டிப்பதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லையா என்பது குறித்து அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இனிமேல் தான் கிடைக்கும். அல்லது வேறு ஒரு பொறுப்பு கிடைப்பதாக இருந்தாலும் கூட இது போன்ற பதவி விலகல் என்பது வழக்கமாக தலைவர்கள் செய்வார்கள். அப்படி எதுவும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பு என்பது குஷ்பு அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக அல்லது தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் தருணத்துல வேட்பாளரா போட்டியிடுறதுக்கு தயாரா அப்படின்ற கேள்விகளை எதிர்கொண்ட குஷ்பு பெரும்பாலும் அவருடைய பதில்கள்ல ஆர்வம் இருக்கிறதே பார்க்க முடிந்தது.
அதே போல பாஜக என்ன முடிவு சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இருந்தாலும் வேட்பாளர் பட்டியல பெயர் இடம்பெறாமல் போகிறதுக்கும் தற்போது இந்த பதவி விலகலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அரசியல் நோக்கர்கள் என்ன கருதுகிறார்கள்? நிச்சயமாக. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து ஒரு சில மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது. அந்த தேர்தலில் அவருக்கு குறிப்பாக அவர் தென் சென்னை அதே போல சென்னையினுடைய ஏதாவது முக்கிய தொகுதிகளில் போட்டியிடுவார்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரும் அதற்கான முயற்சிகளை டெல்லியினுடைய தலைமையிடம் வந்து கோரிக்கைகளை முன்வைத்து பல முயற்சிகளை எடுத்திருந்தார். இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்காத சூழல்ல தொடர்ந்து வந்து அவர் பாஜகவினுடைய அந்த கட்சியில எந்தவித அறிவிப்பும் அது குறித்து அதிருப்தியும் வந்து வெளிப்படுத்தாமல் இருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக அவருக்கு அந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்ததையும் பார்த்தோம். அதே வேளையில குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நட்சத்திர வேட்பாளர் பட்டியல் என்பது பாஜகவினுடைய டெல்லி தரப்பிலிருந்து எப்பொழுதும் வெளியிடப்படும். அந்த பட்டியலில் குஷ்பு அவர்கள் பெயர் இருந்தது. குறிப்பாக முதல் ஓரிரு நாட்கள் வேலூர் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு பயணம் மேற்கொண்டாலும் அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்களிலேயே அவருடைய பிரச்சாரத்தை வந்து நிறுத்திக் கொண்டு உடல்நிலை மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் குஷ்பு. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.